இன்னைக்கு வந்து கொஞ்சம் லாங்கு, ஒரு 12 கிலோமீட்டர் ரன்னு. முடிக்கக்குள்ள ஸ்டார்ட் பண்ணக்குள்ள செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். பார்ப்போம் முடிக்கக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கேன். நம்ம பாய்ஸ் முன்னாடி அப்படியே பொறுமையாக வாக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் சவாலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம காய்ஸ் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை போய் பிடிக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஒரு வழியாக 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்குது. இப்போயே லைட்டாக ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் தான் ஒரு பக்கம் பொழக்கிற அப்படி. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அடுத்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த அச்சீவ்மெண்ட் கூடி சீக்கிரம் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி சில ட்ரைனிங்ஸ்லாம் எடுக்கணும். அந்த ட்ரைனிங்ஸ்க்காக ரன் வந்து நான் ஒரு ஏப்ரல் 4ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏப்ரல் மாதம் இருந்து இப்போ வரைக்கும் கிடைக்கிற மாரத்தான்லாம் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பெரிய இலக்கு, அந்த இலக்கு நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கலான்னு இருக்கிறேன். அந்த ஒரு இலக்கு நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னன்னு நான் சீக்கிரம் சொல்கிறேன். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வழியாக 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான், முடிச்சிடலாம். 14 நிமிஷம் இருக்குது 2 கிலோமீட்டர் முடிக்க. இந்த மாரத்தான் ஓடுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம மனசுக்கும் நம்ம மூளைக்கும் தான் போட்டி. அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறதும் நம்ம பாடியோட மொத்த செயல்பாடுமே இருக்கு. நிச்சயமா அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க. இது கொஞ்சம் பள்ளம். எப்பயுமே பள்ளத்தில் நம்ம வேகமாக போகணும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எலிவேஷனில் நம்ம அந்த உடம்புல இருக்க எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகாமல் எலிவேஷனில் வந்து கரெக்டாக நிற்காம ஓடுறதுக்கு முடியும். நீங்கள் பள்ளத்தில் வேகமாக ஓட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக வீட்டில் வந்து உங்களால் ஓட முடியாது, நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. மாரத்தான் அப்படின்னாலே நிற்காம ஓடுறது தான், அதுக்கு பேர் தான் மாரத்தான். நிறைய பேர் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கா போய் அப்படி பண்ணுறாங்க. பட் அது அவங்கவுங்க விருப்பம். பார்ப்போம், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஜிப்காட்லேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே வந்தோன்னா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அதுக்குள்ளே நம்ம அண்ணனுங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஐனா அவர் போயிட்டு திரும்பிட்டாரு. நான் இப்போ தான் பாதி போயிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அவங்க திரும்பிட்டாங்க. ஐனா நிற்காம ஓடுங்க, பின்னாடியே வர. அவங்க 7 ஸ்பேஸில் போகிறாங்க போல். நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 2-3 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் அவங்க நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் எண்டு வந்துடும். அந்த எண்டு அப்படி திரும்பி வந்தாலும் இல்லையே போகணும். போகக்குள்ள தான் மேடு. நான் சொன்னேன்ல, ஆமாம், பக்கத்தில் எப்பயுமே ஸ்பீடாக போகாதீங்க. ஸ்பீடாக போனீங்கன்னா வீட்டில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. பள்ளத்தில் கண்ட்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வீட்டில் இந்த ஸ்டாமினா இருக்கும், அந்த மேடு ஏறிடலாம். கொஞ்சம் தூரம் தான். ஒரு வழியா நம்மளும் திரும்பிட்டோம். வெயில் பயங்கரமாக பொழக்குது, பார்ப்போம். அவ்வளோதான், வெயில் பொழக்க ஆரம்பிச்சிருச்சு, சொட்டிங்கும் அதிகமாகிடுச்சு. 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு. இன்னும் 9 கிலோமீட்டர் தான், முடிச்சிருவோம். ஒரு வழியாக 4.5 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி. இப்போயே மூச்சு கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்குது. முடிச்சிருவோம், நம்பிக்கை அதானே எல்லாம். ஒரு வழியாக 5 கிலோமீட்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கரெக்டாக 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. டைம் 35 மினிட்ஸ் ஆயிருக்கு. 7 ஸ்பேஸில் தான் போகிறேன் ஸ்டார்டிங்கில் இருந்தே.
அதனால பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில. 12 முடிக்கும். நம்மளுக்கு அந்த ரைன் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. எத்தனை கிலோமீட்டர் சார்? 6 முடிஞ்சதா? சூப்பர் சூப்பர். இன்னும் அவங்களுக்கு 4 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவங்க 10 கிலோமீட்டர் தான் போகிறாங்க. மறுபடியா 6 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. கரெக்டாக திரும்பலாம். டர்னிங்கில் 6 கிலோமீட்டர் 40 நிமிஷம் முடிச்சிருக்கோம். இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்கு. விட்டுறக்கூடாது. 7 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 49 நிமிஷம் இருக்கு. இன்னும் கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்படியே முடிச்சிருவோம். இப்போதான் லைட்டாக தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா வெயில் பொழக்குது. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் டைம் எவ்வளோன்னு பார்த்தா இன்னும் 8 மணி கூட ஆகலை. நான் அதுக்கே வெயில் செம்ம காட்டுது. பார்ப்போம் எண்ட் ஆஃப் செஷன் எப்படி இருக்குன்ட்டு. எலிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா இருக்கு எலிவேஷன்? ஆனா ஓகே ஓகே, அதுதான் உள்ள இருந்து வந்தாச்சு. இதுதான் வந்த வழி, இது திரும்பி போகிற வழி. சூப்பராக பண்ணிட்டாங்க. மேலே ஓடுறதுக்கு கூட நல்லா இருக்கு. ஏன்னா ஒரே விஷயம்னா இங்கே நிறைய வாட்டர் பாட்டில் அதெல்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் சரக்கு அடிக்கிற பிளேஸாகவும் பயன்படுத்துகிறாங்க போல். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கிற மலையெல்லாம் கொடைஞ்சி பேர்த்து ஃபுல்லாக ஒரு ரோடு போட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி எத்தனை மலைகளை கொடைய போகிறாங்களோ தெரியல. இந்த மரம் பாருங்க அழகாக இருக்கு. சின்னதா சிங்கிளா அவ்வளோவா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கக்குள்ளதான் கூட்டத்தோடு இருக்கிறத விட தனியாக இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தோணும். நல்லா இருக்குல்ல? அதுக்கு பக்கமே இன்னொரு நானும் தனியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்காரு. காற்று ரொம்ப சில்லுன்னு அடிக்க அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக வேத்துருச்சு, அதனால் அப்படி இருக்கு. நீங்களும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் இது நல்லா ஃபீல் பண்ணலாம். ஒரு சில விஷயத்த சொன்னால் புரியாது, அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். நீங்களும் அனுபவிங்க. ஸோ இருக்குங்க. அவ்வளோதான். செம்ம டவுனாக இருக்குது, பயங்கர எலிவேஷன் தான் இது. அவ்வளோதான். 8 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர் தான். இன்னும் 8 கிலோமீட்டர் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 7.5 கிலோமீட்டர் இருக்குது, முடிச்சிடலாம். இன்னும் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரை ஆகலை. எனர்ஜி இன்னும் நல்லாவே இருக்குது. வேகமாகவும் ஓடலான்னு தோணுது. பட் ஆனால் 12 கிலோமீட்டர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன் சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக எலிவேஷன் தான். அந்த எலிவேஷனை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நிற்காமல் ஓடணும். அதுதான் நம்ம டார்கெட். அவ்வளோதான். அடுத்த ஒரு கட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு கட்டாகவே இருக்கும். அதுதான் தர்மபுரி கோர்ட்டோட பேக் சைடு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கர் கிரவுண்டில் தான் இப்போ ஓடிட்டுருக்குறோம். இதுதான் கோர்ட்டோட ரோடு. அவ்வளோதான். அடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ரைட்டாக அது இன்னும் பள்ளமாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும். வாங்க போவோம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். போய் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வந்துடுச்சு. இன்னும் 7 கிலோமீட்டர் தான். ஜெயிக்கிறோம். நம்ம அண்ணனும் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு அண்ணனுக்கு 20 கிலோமீட்டரு. 23 அண்ணா? 20 20 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மலை எந்த அளவுக்கு சுரண்டியிருக்காங்க. பட் அதெல்லாம் குறைஞ்சதான் ரோடே போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் தான் ஓடிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, எந்த ஒரு செயலையும் நம்மளால் மாற்ற முடியாது. இது பயங்கர எலிவேஷன் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. ஒரே வேகத்தில் இறங்குது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் ஓடணும், இல்லைன்னா ஃபுல் ட்ரை ஆகிடுவோம். அவ்வளோதான்.
இந்த சைடு எண்ட வரப்போகுது. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் திரும்பி வெயில் வந்துருச்சு. ஒரு வழியா 8 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்கு, எப்படியும் முடிச்சிடலாம். இப்போதான் கரெக்டாக எக்ஸாக்டாக கோர்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கும். தர்மபுரி கோர்ட்டுக்கு பேக் சைடு ரோடு தான் இருக்கு. ஒரு வழியா இந்த எலிவேஷனை எப்படியோ உங்ககிட்ட பேசிட்டு மேலே வந்துட்டேன். இதுக்கப்புறமா ஒன்று எலிவேஷன் இருக்கு. இன்னும் கரெக்டாக 3.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எலிவேஷன் தான். அந்த 3.5 கிலோமீட்டரும் ரொம்ப மேடான இடத்துல தான் ஓட போகிறோம். எத்தனை கிலோமீட்டர்னா? சூப்பர். அவங்க 8:30 முடிச்சிட்டாங்க. நானும் இப்போ 8:30 தான் இருக்கேன். இன்னும் 3 கிலோமீட்டர் தான். இப்பயே மனசு சொல்லிடுச்சு போதும் அப்படிங்கிற அளவுக்கு. பட் பிரெயின் வந்து இல்லை ஓடு அப்படின்னு. மனசு வந்து காலில் இருக்க சின்ன சின்ன வலியை காட்டி காரணமாக சொல்லுது, இங்கெல்லாம் வலிக்குது, இன்னும் நீ அதிகமாக போனால் இன்னும் பெயின் அதிகமாகும், கம்மி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் இல்லை முடியும், அது உன்னை ஏமாத்துது, அந்த ஏமாத்து வலையில் நீ விழுந்துடாத அப்படின்னு என் பிரெயின் சொல்லுது. இப்போ என் மனசு சொல்கிற பேச்சை கேட்குறதா, என் மூளை சொல்கிற பேச்சை கேட்குறதானா? என் பிரெயின் சொல்கிற பேச்சு தான் நான் இதில் கேட்க போகிறேன். ஸோ அந்த 3 கிலோமீட்டர் இன்னும் கரெக்டாக 12 கிலோமீட்டர் அடையிறதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 hour ஆகுது. 1 hour 5 minutes ஆகுது. நிச்சயமாக அந்த 3 கிலோமீட்டர் முடிச்சிருவேன். இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்கலான்னு இருக்கேன். முடிச்சிருவோண்டா. பயங்கரமாக காத்தடிக்குது, காற்று பின்னாடி தள்ளுது. பட் இருந்தாலும் ஸ்பேஸ் கம்மியாகலை, என்னால் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இலக்கு அடைகிற வரையும் நம்ம முயற்சி எப்பயுமே விடக்கூடாது. முடிச்சிருவோம்லடா, கண்டிப்பாக முடிப்போம். இதெல்லாம் சரியான எலிவேஷனுங்க, மேடு. நான் அந்த மேட்டை முடிச்சுட்டு திரும்பி வரேன். 10 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. வெற்றி. கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம். 7 ஸ்பேஸ். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் கம்மியாக ஆகலை, அதிகமாக ஆகலை, ஒரே லெவலில் டிசிப்ளினாக முடிச்சாச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் தான், நிச்சயமாக முடிச்சிடலாம். ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த சைடு ஃபுல்லாக எலிவேஷன்ஸ், அது ஒன்று தான் பிரச்சனை. இருந்தாலும் நம்ம இலக்கு அடையிற வரையும் நம்ம ஓயக்கூடாது. முடிக்கிறோம். ஒரு வழியாக 11 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் லாஸ்ட் கிலோமீட்டர். பட் இதுக்குள்ளே என் மனசுக்கு என் பயனுக்கும் பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. நான் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பரா தம்பி, சூப்பர் தம்பி. காலையில் ஸ்கேட் போர்ட் போகிறப்பல ஃபுல் எலிவேஷன் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் இந்த க்ரீன் கலரில் ஒரு ஆர்ட்ஸ் தான் நம்ம டார்கெட். இந்த ஆர்ட்ஸ் கிட்ட போயிட்டோன்னா 12 முடியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பகனுக்கு 13 கிலோமீட்டர் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 20 கிலோமீட்டரு, நமக்கு 12 கிலோமீட்டர். அவ்வளோதான். இன்னும் 1/2 கிலோமீட்டர் முடிச்சிட்டோன்னா வெற்றிகரமாக இன்னைக்கு அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். போர்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கரெக்டாக 300 மீட்டர் முடிச்சா 12 கிலோமீட்டர் கம்ப்ளீட். ஒரு வழியாக 12 கிலோமீட்டர் சக்ஸஸ் பண்ணிட்டோம். வெற்றி. இங்கதாங்க இருந்து ஒரு வழியாக 12 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. கரெக்டாக 7 பேஸ்லேயே ஓடியாச்சு. ரொம்ப
மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பொட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாடி கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. பட் இன்னும் ஓடினாலும் என்னால் இன்னும் 2 கிலோமீட்டர் ஓட முடியும். அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு. இந்த எலிவேஷன் தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேடு. அதை தாண்டி நம்ம நம்ம இலக்கை எதில் ஸ்டார்ட் பண்ணமோ அதிலேயே முடிச்சிருக்கோம். வெற்றி. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலம். ரன்னிங் முடிக்கக்குள்ள லாஸ்ட்டு அந்த 11 கிலோமீட்டர் வரக்குள்ள என் மனசுக்கும் என் பிரெயினுக்கும் சரியான போட்டி. மனசை வந்து எதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணது, போதும் நின்றுக்கோ, 10 கிலோமீட்டர் வந்துட்டல, போதும் இதுக்கப்புறம் ஓடாத, இன்னும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உன்னால் நடக்க கூட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது என்னென்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுமோ ஃபுல்லாக வாஷ் பண்ணுது. ஆனால் பிரெயின் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இல்லை, இதை நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, இன்னும் 1 கிலோமீட்ரு மயக்கமே போட்டாலும் உன்னோட எல்லையை கடந்துட்டு மயக்கம் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு என் பிரெயினும் சொல்லுச்சு. சரி ஓகே ஓடிடலாம். அது ரொம்ப எலிவேஷனுங்கிறதுனால நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பாடியும் ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி தாகமும் அதிகமாகிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிருவோம், இலக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலான்னு. இலக்கை முடிச்சது இன்னும் 2 கிலோமீட்டர் சேர்ந்து வரலான்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு திரும்பி ஆயிடுச்சு. ஃப்ரீ எனர்ஜி கிரியேட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னா கூட நான் இன்னும் ஓடி இருப்பேன். பட் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 கிலோமீட்டரோட எந்த ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்பேஸில் 7லேயே முடிச்சு 12 கிலோமீட்டர் 1 மணி நேரம் 25 நிமிஷத்தில் ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து வார்ம் டவுனுக்காக ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கு. ஏன்னா 12 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், வார்ம் டவுன் தேவைப்படும், நிச்சயமாக தேவை, எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு 2 கிலோமீட்டர் வாக் போயிட்டு முடிச்சுக்கலாம்.